பரிசுத்த ஆவி. இதை தெளிவாக சொல்ல வேண்டுமானால், நம்மை பரிசுத்தம் ஆக்கும் ஆவி. இதை தேவன் இலவசமாக கொடுக்கிறார். இரத்தம் சிந்தி இந்த உரிமையை நாம் பெற்றோம். ஆனால் இதன் பலனை இழக்கலாமா? இழந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றித்தான் தெளிவாக இப்போது பேசப் போகிறேன். பரிசுத்த ஆவி. இயேசுவை பற்றி பவுல் சொல்வது இது: இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய சுதன் என்று பலமாய் நிரூபிக்க மரித்தோரிலிருந்து எழுந்தார். ஆதலால் இவர் தேவனுடைய குமாரன் என்கிறார். ரோமர் 1:5. நமக்கு தேவ பிள்ளை என்பது மிக சாதாரணமாக படுகிறது. ஆனால் இவர் இதை மிக அரியதாக சொல்லுகிறார். தாவீதின் சந்ததியில் பிறந்ததால் இயேசு மாம்ச தன்மை உடையவர். ஆனால் பரிசுத்த ஆவியினாலே தேவ தன்மை உடையவராக மாறிவிட்டார். இந்த தன்மையினால் அவர் தேவ பிள்ளை என நிரூபிக்கப்பட்டார். தேவ பிள்ளை என்பதுதான் அவரை பற்றிய சாட்சி. ஆகையால் அவரை மரணம் ஆள முடியவில்லை. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்கிறார். தேவத்தன்மை உடையவரா இல்லையா என்பதை அவர் அடைந்த சிலுவை மரணம் நிரூபித்து விட்டது. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினால் அவரிடத்தில் மனுஷத்தன்மை இல்லவே இல்லை என்று நிரூபிக்கப்பட்டார். இந்த மனுஷத்தன்மையை மாம்சம் என்றும் தேவத்தன்மையை ஆவி என்றும் வேதம் அழைக்கிறது. இதன் விசேஷம் என்ன? மனுஷனாக வந்த ஒருவர் தேவத்தன்மை உடையவராக ஆனார். மாம்சத்தன்மை உடைய ஒருவர் தேவத்தன்மை உடையவராக ஆகிவிட்டார் என்பது மனுஷ சமுதாயத்திற்கு நம்பிக்கை தரும் நற்செய்தி. மனுஷனாய் வந்த எவனும் இனி பாவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பூரண தேவத்தன்மையை அடையலாம். இதனால் அவர் பூமி எங்கும் பிரகாசிக்கிற ஒளியாக விளங்குகிறார். எந்த மனுஷனையும் அவர் தன்னை போல பூர்ணமானவராக தேவத்தன்மை உடையவனாக மாற்றலாம். எந்த மனுஷனையும் இப்படி பிரகாசிக்கிற ஒளி என்கிறார் யோவான் 1:9. இதை செய்ய அவருக்குள் ஜீவன் இருந்தது. 1:4. சந்திரனில் முதல் மனுஷன் காலடி வைத்தவுடன் பூமியின் குடிகள் எல்லோரும் கோலாகலமாய் கொண்டாடினார்கள். எனக்கு தெரியும். காரணம், எவனோ ஒரு மனுஷன் காலடி வைத்தபடியினால் எல்லோருக்கும் புது நம்பிக்கை கிடைத்துவிட்டது. இதுவரை முடியாது என எண்ணிக்கொண்டிருந்த ஒன்று இனி முடியும் என்றாகிவிட்டது. இனி சந்திரனுக்கு செல்வது கூடாத காரியம் அல்ல. எங்கும் சந்தோஷம். இதே போல நாம் இனி மாம்சத்தன்மை உடையவர்களாக பிழைக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியினாலே நாமும் அவரை போல தேவத்தன்மை உடையவர்களாக வாழலாம். அப்படி பரிசுத்த ஆவியினாலே தேவத்தன்மை உடையவர்களாய் வாழ்ந்தால் நம்மையும் பாவம் ஆள்வதில்லை. மாம்சத்தினுடைய வாழ அவசியமில்லை. இனி இந்த மரணம் மேற்கொள்வதில்லை. இதுதான் நீங்களும் நானும் பெற்ற நம்பிக்கை. மரணம் நம்மை மேற்கொள்வது இல்லை. அது பரிசுத்தமுள்ள ஆவி. ஆகையால் அது பரிசுத்த ஆவி. அதை பெற்ற இயேசு பரிசுத்தமுள்ளவரானார். அதே போல நாமும் பெற்றால் நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாக ஆகிவிடலாம். தேவன் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினால் நிறைத்தது போல நம்மையும் அதே பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அவர் மாம்சத்தினுடைய தாவீதின் சந்ததியில் பிறந்தது போலவே நாமும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியாகிய பாவ சந்ததியில் பிறந்திருக்கிறோம். மனுஷத்தன்மை உடையவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆனால் மனுஷத்தன்மை உடையவராக வாழவில்லை. பரிசுத்த ஆவினால் தேவனுடைய சுதன் என்று, அதாவது தேவ பிள்ளை என்று நிரூபிக்கப்பட்டார். அவர் பிறப்பின்படி மனுஷத்தன்மை உடையவர். ஆனால் பரிசுத்த ஆவினால் தேவத்தன்மை உடையவரானார். இதனால் அவர் தேவனுடைய பிள்ளை என சொல்லப்படுகிறது. தேவத்தன்மை உடையவரானதால் அவர் தேவனுடைய பிள்ளைதான். இப்படி அவர் காலம் முழுவதும் தேவத்தன்மை உடையவராக வாழ்ந்ததினால் அவர் வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. இதனால் தேவன் அவர் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய சமயத்தில், இதோ என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்றார். அவர் ஊழியத்தை பார்த்து பிதா அப்படி சொல்லவில்லை. ஏனெனில் அதுவரை அவர் ஒரு அற்புதமோ ஊழியமோ செய்யவில்லை. இயேசு தேவனுக்கு பிரியமானதையே செய்வதற்கு காரணம் அவருடைய தன்மை தேவத்தன்மை. அவருடைய தன்மை மனுஷத்தன்மை அல்ல, மாம்சத்தன்மை அல்ல. மாம்சத்தன்மை உடைய நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நாம் எதை செய்தாலும் அதில் சுயநலம் இருக்கிறது. நம் சுய புத்தியில் வேத பாரகராகத்தான் இருக்கிறோம். இதனால் நம்மால் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. மாம்சத்தன்மை உடைய எவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இதை பவுல் ரோமர் 8:7 விரிவுபட சொல்லுகிறார். மாம்ச சிந்தை உடைய நாம்
தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறோம் என்று. கீழ்ப்படிய கூடாமலும் இருப்பதுதான் மனுஷத்தன்மை. நாம் கீழ்ப்படிய முயற்சிக்கலாம், ஆனால் கீழ்ப்படிய கூடாது. நம்பிக்கையே இல்லை, இதுதான் மனுஷத்தன்மை. இதனால் நம்மால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என முடிவு கட்டிவிடலாம். கண்ணாடி வலையிலே தங்கம் என எண்ணுகிறோம். நமக்கு ஒன்றும் புரியவில்லை, எல்லாம் மர்மமாகவே இருக்கிறது இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தமுள்ள ஆவினாலே தான் பிதாவுக்கு பிரியமாய் வாழ முடிந்தது. அது இல்லாவிடில் அவரும் நம்மை போல கண்ணாடி வலையில்தான் மாம்சத்தின்படி சீர்கெட்டு போய் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு நாம் பன்றியை எடுத்துக்கொள்வோம். அதை நாம் சேற்றிலே சென்று புரளாமலும் அஸ்தமானதை சாப்பிடாமலும் இருக்கும்படி ஒரு இரும்பு கூண்டிலே அடைத்து வைத்து வளர்க்கலாம். அதற்குரிய நல்ல நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாம். இப்படி அதை நாம் பிரயாசப்பட்டு வெள்ளை பன்றியாக வளர்த்து வரலாம். ஒருவேளை நாம் அந்த பன்றியின் இரும்பு கூண்டை திறந்து விடுவோமானால் நாம் தரும் சிறந்த கோதுமையை தவிட்டை சாப்பிடாமல் அது சாக்கடைக்கு ஓடி புழு பூச்சிகளுக்கு மத்தியில் கிடக்கும். அருவருப்பானவைகளை சாப்பிடத்தானே செய்யும். இது பன்றியின் குணம். ஆட்டின் குணம் அப்படி அல்ல. அது இயல்பாகவே அஸ்தமானதை விரும்பாது. மனுஷ தன்மையும் இப்படிப்பட்டதுதான். நாம் இயல்பாக வாழாமல் பன்றியைப் போல இரும்பு கொண்டு போன்ற சுய கட்டுப்பாடுகளுக்குள்ளே வாழ்கிறோம். நாம் தீமையை விரும்புகிறோம், ஆனால் அதை செய்யாதபடி கட்டுப்பாடு வைத்திருக்கிறோம். இதனால் நம்முடைய ஆவி பரிசுத்தமானது அல்ல, நம்முடைய சுவாபம் பரிசுத்தமானது அல்ல, நம் தன்மை பரிசுத்தமானது அல்ல. மற்றவர்கள் காண்கிற காரியங்களில் மட்டும் சுத்த செய்கை உடையவளாய் இருக்கிறோம். இல்லாவிட்டால் நம்மை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது இல்லையா? நம் தன்மை பரிசுத்தமானதாக நாம் இரும்பு கூண்டு போன்ற கட்டளைகளால் சுற்றி கட்டப்பட்டு வாழ்வதால் மாறிவிடாது. நாம் ஆடாக நம் இயல்பு மாற வேண்டும். தேவ தன்மை உடையவர்களாக மாற வேண்டும். சோதிக்கப்பட்ட வேளையிலே இயேசு மனுஷத்தன்மை இல்லாதவர் என நிரூபிக்கப்பட்டார். நாம் சோதிக்கப்பட்டால் நம் உண்மை வெளிவந்துவிடும். சிலுவை அவருக்கு சோதனை. அவர் தேவத்தன்மை உடையவராக விளங்கினார். தன் விருப்பப்படி செய்யாமல் சிலுவை வரை கீழ்ப்படிந்ததால் மனுஷத்தன்மை இல்லை என நிரூபிக்கப்பட்டார். இதனால் பிதாவுக்கு பிரியமாய் இருந்தார். அவர் அடைந்த மறுரூபம் ஒரு தத்துவம் அல்ல, அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. தேவசுதன் என்று நிரூபிக்கப்பட்டதினாலே தேவகுமாரனாக இருக்கிறார். நாம் தத்துவங்களை பேசுவதற்கு இங்கு இடமில்லை. நாம் வசனங்களை கோர்த்து நம் சபை உபதேசம் தான் சரி என வாதாடுவதற்கும் இங்கு இடமில்லை. தேவனுக்கு முன் நாம் நிரூபிக்கப்பட வேண்டும். நாம் நிரூபிக்கப்பட்டால் ரட்சிக்கப்படலாம், அதாவது மரணத்திலிருந்து உயிரோடு எழலாம். இதுதான் பவுல் தான் மரித்தோரிலிருந்து எப்படியாகிலும் உயிரோடு எழ தகுதி அடையும்படிக்கு பிரயாசப்படுகிறேன் என்கிறார். பிலிப்பியர் 3:10. இதற்காக அவர் என்ன செய்தார்? கிறிஸ்துவை அறிவதும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிவதும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்தை அடைவதும் ஒன்றுதான் அவர் நாட்டம். இதற்கே விசுவாசம் தேவைப்பட்டது. இதற்காக தினமும் அவருடைய மரணத்தை சுமக்கிறேன் என்கிறார். 2 கொரிந்தியர் 4:10. மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுதல் தகுதியினால் தான் வருகிறது. ஆமாம், நாம் இதை விரும்புகிறபடினால் அல்ல, நமக்காக சிலர் பரிந்து ஜெபிப்பதனால் கிடைத்து விடாது. நாம் அவரை போல பாடுபட வேண்டும். எனக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒருவரை தெரியும். அவரிடம் என் நண்பர் ஒருவர் வேலைக்காக சென்றார். அவருடைய கம்பெனியில் என் நண்பருக்கு ஏற்ற வேலை ஆயத்தமாக இருந்தது. அதற்கான நேர்முக தேர்வுக்காக அழைப்பும் காத்திருந்தது. அந்த தேர்வில் பலனடைய நண்பர் அவர் உதவியை நாடி சென்றார். அதற்கு அவர், நான் இந்த கம்பெனிக்கு மேல அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் உங்களை தேர்வு செய்வது ஒரு குழு. அவர்களுக்கு முன் வந்து உங்கள் தகுதியை நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் என்றார். திருப்தி அடைந்தால் உங்களை தேர்வு செய்வார்கள், தகுதி இல்லாவிட்டால் என் ரெக்கமெண்டேஷனால் வேலை கிடைக்காது என்பதுதான் அவர் பதில். இவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். அதே போல இயேசு கிறிஸ்துவும் நமக்கு எவ்விதத்திலும் உதவி செய்ய முடியாது. அவர் நமக்கு முன்மாதிரி. பரலோகம் நீதிமான் என்கிற ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது. நாம் அதை விட்டுவிட்டு அதற்கு அவர் ரெக்கமெண்டேஷனை பிடித்து கொண்டு போக முடியாது. காற்றில் பறக்கும் காகிதம் எல்லாம் காத்தாடி ஆகிவிடாது, பட்டமாகிவிட முடியாது. நாம் உமக்காக அதை செய்தோமே இதை செய்தோமே என்று சொல்ல முடியாது. நாம் செய்த நற்கிரிகளினால் இரக்கத்தை பெற முடியாது. நான் கூண்டிலே அடைக்கப்பட்ட சுத்தமான பன்றியாகத்தானே வாழ்ந்தேன், என்னிடம் எவ்வித அசுத்தமும் இல்லையே என்று யோபை போல சொல்லலாம். பன்றியின் குணம் கட்டுப்பாடுகளினாலே மாறிவிடாது. நியாயப்பிரமாணத்தின்படி யோக்கியமாக வாழ்ந்ததால் நம் குணம் மாறிவிடவில்லை இல்லையா? கூண்டை திறந்து விட்டால்தான் நாம் யார் என்று தெரியும். நம்மை சுற்றி வைத்திருக்கிற கட்டுப்பாட்டை நீக்கினால்தான் நாம் யார் என்று தெரியும். தேவன் ஒருவரையும் சோதிக்காமல் அங்கீகரிப்பவர் அல்ல. நாமும்
தேவனுடைய பிள்ளை. யோவான் 1:12. ஆனால் தேவன் அதை பல விதங்களில் சோதித்து பார்க்கிறார். நம் விருப்பத்திற்கு மாறாக பிதாவின் சித்தப்படி மாத்திரம் நடந்தவனை அங்கீகரிப்பார். சோதனையில் நிலைத்திருப்பவன் தான் அவரை நேசிக்கிறான். ஆகையால் தேவத்தன்மை சுதந்திரிப்பவன் தான் அவரை நேசிக்கிறான். அவரால் அங்கீகரிக்கப்படுகிறவன் வாழ்வில் முழுவதும் அவர் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்பட்டிருக்கும். தேவன் எல்லோரையும் அழைக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், உதவி செய்கிறார். ஆனால் எல்லோரையும் அங்கீகரிப்பது இல்லை. அவருடைய அங்கீகாரத்தை பெறுவது கடினம்தான். நாம் ரட்சிக்கப்படுவதும் கடினம்தான், எளிதல்ல. இது உண்மை. உணர்வை இழந்தோம், கனவை இழந்தோம். வீட்டில் பூச்சியாய் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறோம். வெட்டில் பூச்சியாய். இதில் என்ன நீ சரியா நான் சரியா என்கிற சண்டை. நாம் தேவத்தன்மை சொந்தரிப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அது ஒரு விளையாட்டு பொம்மை அல்ல. நம் பக்தி பெருமையை வெளிச்சம் போட்டு காண்பிப்பதற்காக அது கொடுக்கப்படவில்லை. என்னை பாருங்கள், நான் எந்த அளவு பரிசுத்தாவில் நிறைந்து குதிக்கிறேன் என்று, அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று, பரவசப்படுகிறேன் என்று பக்தி பெருமையை மற்றவர்களுக்கு காண்பிக்க அது கொடுக்கப்படவில்லை. அது ஒரு வேடிக்கை பொருள் அல்ல. நாம் மூடத்தனமாக இப்படி செய்கிறோம். என் ஜனங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ஏசா 1:3 என்று தேவன் அங்கலாய்ப்பது எவ்வளவு சரியானது. நாம் பரிசுத்தமல்ல ஆவியினாலே தேவத்தன்மையை அடையும்படி கொடுத்தார். இதை ஒரு வேடிக்கை பொருளாக ஆக்கிவிட்டோம். நாம் ஏன் இப்படி செய்கிறோம்? நம் ரட்சிப்பின் வழியை அறியாது இருக்கிறோம். இந்த பக்தி பைத்தியக்காரத்தனத்திற்கு நாம உணர்ந்து திருந்தினால் அன்றி வேறு வைத்தியம் இல்லை. எருமை மாட்டுக்கு முன் நின்று பிடில் வாசிப்பதால் என்ன பயன்? நாம் சோதிக்கப்படுவோம் என்பதையே அறியாது இருக்கிறோம். பல விதங்களிலே நாம் சோதிக்கப்பட்டு தோற்று போய் இருக்கிறோம். தேவ கிருபையை இழந்து போய் இருக்கிறோம். பரலோகராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. ஆவியிலே ஆரம்பித்து மாம்சத்திலே முடிவடைந்து விட்டோம். பலவித கட்டளைகள் என்கிற இரும்பு கூண்டிற்குள் வாழ்வதாலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பன்றிதான், ஆடுதான். இரும்பு கூண்டை விட்டுவிட்டு வெளியே வந்தால்தான் தெரியும் நாம் யார் என்று. நம்மை சுற்றி நாமே பின்னி வைத்திருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாம் உடைத்து போட்டால்தான் தெரியும் நாம் யார் என்று. சுயாதீனமாக நம்மை நடக்கவிட்டால்தான் தெரியும் நாம் யார் என்று. கலாத்தியர் 5:1. புதிய ஏற்பாட்டில் நீ எல்லாவற்றையும் செய்யலாம் என்று தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். எழுதப்பட்ட கட்டளைகள் இங்கு இல்லை. 1 கொரிந்தியர் 10:23. இப்படி அவர் வாழச் சொல்வதற்கு காரணம் நம் தன்மை இன்னதென்று எதனால் வெளிப்படும். பெட்டிக்குள் அடைத்து வைத்தால்தான் காட்டேரியும் பன் சாப்பிடுமாம். நம் குணம் பரிசுத்தமுள்ள தேவத்தன்மையா அல்லது அசுத்தமான மனுஷத்தன்மையா என்று அப்போது காண்பிக்கப்படும். கட்டுப்பாடு இல்லாவிட்டால் பாவம் செய்துவிடும் என்று பயப்படுகிறோம். பின் தேவசாயராவது எப்படி? உரிமை இழந்தோம், உணர்வை இழந்தோம், கனவை இழக்கலாமா? அவர் இதற்காக பல பாவங்களினாலே சறுக்கி விழச் செய்கிறார். பலமுறை கற்பனைகளை உடைத்து வெளியே வர பண்ணுகிறார். பரிசுத்தமுள்ள ஆவியினாலே நாம் தேவ பிள்ளையாவதுதான் அவர் நோக்கம். ஆனால் இதை நாம் கவனிக்க மாட்டேன் என்கிறோம். மனுஷத்தன்மை உதவாது என்று நமக்கு தெரிய வேண்டும். அப்போதுதான் தேவத்தன்மை நம்மில் ஏற்பட இடம் கொடுப்போம். தேவன்தான் இதை செய்கிறார். நாம பக்தியாக பல கட்டுப்பாட்டை வைத்துக் கொண்டு இருக்கிறோம். தேவன் தான் இதற்கான தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்து வெளியே வர பண்ணுகிறார். நமக்கு தமால் என்று விழுந்து வெட்கத்தில் கிடக்கிறோம், சுமக்கிறோம். பெரிய பெரிய பிரசங்கிமார்களும் பாவத்திலே விழுந்து வெட்கத்தை சுமக்குகிறார்களே எப்படி? இதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். எதற்காக? பரிசுத்தமுள்ள ஆவியினாலே அவர் தேவ சாயல் அடைந்தது பத்தாது. நாமும் அதை கண்டு தேவத்தன்மை அடைந்து பரிசுத்தமாக வாழ்ந்திட வேண்டும். இந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு உண்மையாகவே மறுரூபமாக வாழ்ந்திட விடலாம். தேவன் நமக்கு கொடுத்ததை பின்பு கேட்பார். தன் பரிசுத்த தன்மையை கொடுத்தாரே அதை கேட்பார். தேவன் நம் வாழ்க்கையை வாழ பலவித ஒத்தாசை செய்கிறார். ஆக்சிடென்டில் காப்பாற்றுகிறார், நமக்கு வேலை கிடைக்க பண்ணுகிறார், நல்ல மனைவியை கொடுக்கிறார். இவைகள் எல்லாம் தேவன் நமக்கு தரும் ஒத்தாசைகளே. இதுவா முக்கியம்? சிறையில் இருப்பவனுக்கு கூட வேலைக்கு தேவையாகள் முறைப்படி கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அதுவா வாழ்க்கை? இந்த ஒத்தாசைகள் எல்லாம் தேவனுக்கு சாட்சியாக விட முடியாது. இந்த ஒத்தாசைகள் எல்லாம் தேவன் நம்மை அங்கீகரித்ததன் அடையாளங்களோ அல்ல. பரிசுத்தமுள்ள ஆவியினாலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டதனாலே சாட்சியாக மகிமைப்படுகிறார். இந்த நிரூபணம் தான் நமக்கு வேண்டும். இதுதான் நம்முடைய சாட்சியாக இருக்க வேண்டும். நாமும் சோதிக்கப்படுவோம். நம்மை தண்டிக்கக்கூடிய நியாயாதிபதி முன் தேவ
தேவகுமார் என்று சாட்சி பெற வேண்டும். நம்மை நியாயஸ்தலத்திற்கு கொண்டு போய் தண்டனைக்கு உட்படுத்தின எவராலும் சாட்சி பெறலாம். அவரை தண்டிக்க வேண்டிய பிலாத்தும் கூட அவரிடத்தில் அநியாயம் ஒன்றையும் காணேன் என்று கைகளை கழுவினான். இதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சி. அவரிடத்தில் அநியாயம் ஒன்றையும் காணேன். இப்படிப்பட்ட சாட்சி தான் தேவனை மகிமைப்படுத்தும். இது பரிசுத்தமுள்ள ஆவியினாலே நாம் அடைவது. நாம் தேவத்தன்மை அடைவதனால் நமக்கு கூட இது கிடைக்கும். அப்போதுதான் அவர் மகிமைப்படுவார். அவரை அல்லேலூயா என்று துதிப்பதனால் அல்ல. கண் கூட ஊனமாகி விடலாம், நம் உள்ளங்கள் ஊனமாகி விடலாமா? அதை செய்யக்கூடாது என்று இரும்பு கொண்டிற்குள் வாழ்வதனால் கிடைக்கக்கூடிய சாட்சி இது அல்ல. பரிசுத்தமுள்ள ஆவியினால் நாம் ஆடாக மாறிவிட்டால் போதும். அதை சேற்றுக்குள் கொண்டு போய் வைத்தாலும் அதனால் சேற்றுக்குள் இருக்க முடியாது. அப்போதுதான் இந்த சாட்சி கிடைக்கும். பாதை தவறி பயணத்தை தொலைத்தோம், வாழ்க்கையை தொலைக்கலாமா? வழி தவறி பயணம் போனால் போகும் இடம் சேரலாமா? ரட்சிப்பு இலவசம். தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவை போலவே நாமும் தேவ பிள்ளையாகும்படிக்கு, தேவத்தன்மை உடையவளாகும்படிக்கு. இதனால் நம்மை அவர் ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துகிறார். நீங்கள் கேட்கலாம், ரட்சிப்பு இலவசமானது தானே என்று. இந்த இடத்தில் தகுதியின் அடிப்படையில் தான் ரட்சிப்பு என்று சொல்கிறீர்களே, ஒன்றுக்கொன்று முரணாக இல்லையா? உண்மைதான். தேவன் நம்மை ரட்சிப்பது இலவசம் தான். தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தருவது இலவசம் தான். அந்த பரிசுத்தாவி நம்மை தேவத்தன்மை உடையவர்களாக மாற்றுவதும் இலவசம் தான். இந்த தகுதியை பெற்றோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இந்த தகுதியை பொறுத்தே நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். நியாயத்தீர்ப்பில் தப்புவோம். நியாயத்தீர்ப்பில் தற்போதே ரட்சிப்பு. சத்தியம் ஒன்றுக்கொன்று முரணாகத்தான் தெரியும். இதை சரியாக நாம் புரிந்து கொள்வதனால் நாம் நிதானம் அடையலாம், தெளிவடையலாம், வஞ்சனைகளுக்கு தப்பலாம். எப்படி ஒரு கம்பெனியின் தலைமை மேலாளர் தன் நண்பனுக்கு வேலை கிடைக்க உதவி செய்ய முடியாதோ, அப்படி தேவன் நமக்கு பரலோகம் செல்ல குறுக்கு வழியில் நியாயத்தீர்ப்புக்கு தப்ப உதவி செய்ய முடியாது. அவர் சில நியதிகளின்படிதான் நடப்பார். ஒரு குழுமத்திற்கு முன் வந்து தன் தகுதியை அந்த நண்பர் நிரூபிக்க வேண்டும். அந்த நண்பர் அவருடைய தகுதியின் அடிப்படையில் தான் அந்த கம்பெனியில் சேர முடியும். இருந்தாலும் மாடல் கேள்வித்தாள்களை கொடுத்து இப்படியெல்லாம் கேள்விகள் இருக்கலாம் என்று இவர் வழிகாட்டலாம் அல்லவா? இந்த உதவியை அந்த மேலாளர் செய்வதனால் அந்த நண்பர் தன் தேவையான தகுதியை தேடி அடைகிறார். அவர் செய்கிற உதவி அவரை தகுதி உள்ளவராக மாற்றுகிறது. இது இலவசம் தானே. இலவசம் என்றால் அவருடைய உதவியினால் அந்த தகுதியை பெறுகிறோம் என்று அர்த்தம். இலவசம் என்றால் அவர் அந்த தகுதி இல்லாமலே அங்கீகரிப்பார் என்று அர்த்தமல்ல. முறைப்படித்தான் அந்த வேலை அந்த நண்பருக்கு கொடுக்கப்படும். அந்த தகுதியை இலவசமாக மாடல் கேள்விகளை கொடுத்து அந்த மேலாளர் அவருக்கு உதவி செய்கிறார். அதை பெற்றுக்கொண்டு படித்து தன்னை ஆயத்தப்படுத்துவது இவர் வேலை. அதை பெற்றுக்கொண்டு படிக்காமல் எனக்கு நண்பர் ஒருவர் இருக்கிறார் என்று பிறரிடம் பெருமை அடித்துக் கொள்வதனால் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. அதை கொண்டு தகுதியை இவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை செய்யாவிட்டால் இவர் தன்னுடைய வாய்ப்பை இழந்து போகிறார். அவர் இலவசமாய் பழத்தை உரித்து ஊட்டி விடலாம், நாம் தானே முழுங்க வேண்டாம். இதையும் அவரே செய்ய வேண்டும் என்றால் எப்படி? அவ்வளவுதான். நான் கிறிஸ்துவை அறிவதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அடைந்து அவருக்கு ஒப்பான மரணம் அடைந்து மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள தகுதி அடையும்படிக்கும் என்கிறார் பவுல். நான் காண்பித்த உதாரணம் பவுலுடைய பிரயாசத்தை விளக்குகிறது. இதை தேடாதவர்கள் தங்கள் வயிற்றையே தேவனாக ஆராதித்துக் கொள்கிறார்கள் என்கிறார் பிலிப்பியர் 3:18. தேவ ஆவியானவர் அந்த மேலாளர் போல நம்மை ஆயத்தப்படுத்துகிற வேலையை செய்கிறார். இதனால் இயேசு அவரை தேற்றரவாளன் என்கின்று சொல்கிறார். இலவசம் என்றால் நாம பரிசுத்தப்பட வேண்டாம், நாம நற்கிரை செய்ய வேண்டாம். இலவசம் என்றால் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இலவசம் என்றால் அவர் காண்பிக்கிறதை செய்தால் போதும், அதுவே நீதியாக எண்ணப்படும். இதை ஆங்கிலத்திலே ஹெல்ப் என்று சொல்லப்படுகிறது. நாம் கவலைகளுக்காகவும் இந்த உலக வாழ்க்கையை வாழ மட்டும் அவரிடம் ஒத்தாசையை தேடுகிறோம். இதற்கு அவர் தேவையில்லை. தேடுவோமானால் அவரால் தேவநீதியை அடைய உதவ முடியாது. உருளைக்கிழங்கு சாப்பிட ஊட்டிக்கு போக வேண்டாம். தேவ ஆவியானவர் தரும் ஒத்தாசை தேவத்தன்மை உடையவர்களாக மாற்றுவது மட்டுமே, அது போதும். நாம் உலக தேவைகளுக்காக அவரை நாடுகிறோம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அவரை நாடுகிறோம் என்று இனம் பிரித்து பார்க்க வேண்டும். அவர் நம்மை நியாயத்தீர்ப்பில் தகுதிப்படுத்தவே நாடுகிறார். அதை விட்டுவிட்டு நம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு போராடுகிறோமே, அதற்காக ஒத்தாசையை அவரிடத்தில் தேடுகிறோமே,
தேடக்கூடாது என்று நான் சொல்லவில்லை, அது முக்கியமல்ல. நம் நோக்கம் சீர்பட வேண்டும். நம் பிரச்சனைகள் எல்லாம் நாம் தேவ நீதியை அடையும்படி தேவனை அனுமதித்தது. அதை நீக்கி போட கேட்க வேண்டாம். அவை தற்செயலாக உண்டானவை அல்ல. ஒரு குழந்தையின் கையில ஒரு அழகான சித்திரத்தை கொடுத்தால் அது என்ன செய்யும்? அதை நக்கும், கீழே போட்டு அதன் மேல் ஏறி உட்கார்ந்து கைகொட்டி சிரிக்கும், மிதிக்கும், கிழித்து பாழாக்கும். இப்படித்தான் நாம் இருக்கிறோம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பயன்படுத்த நமக்கு தெரியவில்லை. பரிசுத்த ஆவி பெற்றும் பரிசுத்தமாக வாழ தெரியவில்லை. ஜெபம் ஒரு ஆயுதம். அது தேவ ஒத்தாசை பெறும் வழி. நாம் பரிசுத்தமுள்ள ஆவி மூலம் தேவ பிள்ளை ஆவதற்கு ஒத்தாசை பெறும் வழி. நாம் இதற்காக ஜெபித்தது இல்லை. இயேசு கிறிஸ்து இப்படித்தான் ஜெபித்தார். உம்முடைய சித்தம் இதுவானால் நான் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறேன். இதுதான் ஜெபம். என் சித்தம் விலகட்டும், உம்முடைய சித்தம் மட்டுமே போதும். படு மோசமானதாக அது இருந்தாலும் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளை என்று நிரூபிக்கப்பட்டது எப்படி? அவர் வாழ்ந்த அடிமையின் ரூபத்தினால். பிலிப்பியர் 2:10 அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அடிமை ரூபம்தான் மனுஷ சாயல். இது ஆதாமுக்கு தேவன் கொடுத்த சாய. அவன் தேவனுக்கு அடிமையாக இருந்திருக்க வேண்டும். கட்டாய அடிமையல்ல, அவனுக்கு சுயாதீனமும் இருந்தது. இரும்பு கூண்டிற்குள் அடைக்கப்பட்ட பன்றியை போல கட்டாய கீழ்ப்படிதலை அவர் விரும்பவில்லை. சுயாதீனம் உன் விருப்பத்தின்படி இருக்கலாம், கட்டளை இல்லை உனக்கு. ஆனால் தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்ய மனப்பூர்வமான விருப்பப்படி செய்வதுதான். இதில்தான் அவர் பிரியப்படுகிறார். இரக்கம் உள்ளவன் பொன்னை இழந்தான், அன்புள்ளவனோ தன்னையே இழந்தான். அவருக்கு பயந்து நாம் நடப்பதை அவர் விரும்பவில்லை. அன்பினால் வரும் கீழ்ப்பிடலைத்தான் விரும்புகிறார். திரும்ப நாம் பயப்பட வேண்டாம். ரோமர் 8:15. இதுதான் இயேசுவின் ஸ்பெஷாலிட்டி. அவர் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, எதையும் பிதா காண்பிக்கிறபடி செய்தார். இதனால் தான் அவர் தேவ பிள்ளை என்று நிரூபிக்கப்பட்டார். அவர் கற்பனைகளின்படி வாழ்கிற வாழ்க்கையை உடையவராயிராமல் சுயாதீனம் உடையவராக இருந்தாலும் அடிமையின் ரூபமாக பிதாவின் சித்தப்படி கீழ்ப்படிந்தார். தேவனிடம் நம் அன்பை நிரூபிக்க வேறு வழி இல்லை. நம் சாட்சி மனுஷர்களுக்கு முன்பானது அல்ல, தேவனுக்கு முன்பானது. தேவ ஆவியானவர் நமக்கு கற்பிக்கும் பாடமும் இந்த அடிமைத்தனம்தான். நீதிக்கு அடிமை. ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்போதோ நீதிக்கு அடிமைகளானோம் என்று ரோமர் 6:18 பவுல் சொல்லுகிறார். இந்த வசனங்களை எல்லாம் ஒரு அலங்கார பொருளாக மட்டுமே நமக்கு இருக்கிறது. நாம் சுதந்திரிக்கவில்லை. நாம் விருப்பத்திற்கு மாறாக தேவன் நடத்தும் போது நாம் பணிந்து போவோமானால் நாம் தேவ பிள்ளை என்று நிரூபிக்கப்படுகிறது. நாம் எதிர்த்து நிற்போமானால் நிரூபிக்கப்படவில்லை. இந்த அடிமைத்தனத்தை கொண்டுதான் நாம் தேவனுடைய பிள்ளையா இல்லையா, அல்லது தேவ தன்மை உடையவர்களா இல்லையா என்று நிரூபிக்கிறோம். ஒரு ஆட்டை போல சுயாதீனம் உடையவர்களாய் இருந்தாலும் அதை வழிநடத்தும் மேய்ப்பன் பின் தானே செல்லும். அது அவன் விருப்பம் போல நடந்து கொள்கிறது. மேய்ப்பனுக்கும் ஆட்டிற்கும் இடையே எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. மேய்ப்பன் அந்த ஆட்டை நேசிப்பது போல அந்த ஆடும் அவனை நேசிக்கிறது. அது ஒரு அன்பின் பிணைப்பு. அந்த ஆடு அவனோடு இருப்பதில் இன்பம். அதை விளக்கிச் சொல்ல தெரியவில்லை, புரியாது எல்லோருக்கும். ஏன் இயேசு கிறிஸ்து பிதா எப்படி நடத்தினாலும் அடங்கி போனார். அவர் சொல்லுவார், நான் விரும்புகிறேன், அவ்வளவுதான். விளக்கமெல்லாம் தெரியாது. பிதா அதனால் என்ன செய்ய போகிறார் தெரியாது. நான் அதை விரும்புகிறேன், அவ்வளவுதான். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமும் இப்படித்தான் சொல்லுவான். ஏன் தேவன் காட்டின ஆயி வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து வாழ்ந்தேன் என்று எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், நான் செய்தேன், அவ்வளவுதான். காலடி படும் இடத்தை எல்லாம் அவர் எப்படி தருவார் தெரியாது. அதனால் நான் என்ன சாதிக்கப் போகிறேன் தெரியாது. திரளான பிள்ளைகள் எப்போது பெறுவாய் எதுவுமே தெரியாது. அவர் பயந்து கீழ்ப்படியவில்லை, அன்பினால் கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு பயந்து இதை யாரும் செய்ய முடியாது. பயம் வேறு, அன்பு வேறு. இதைத்தான் விசுவாசத்தினால் கீழ்ப்படிதல் என்பது. அவர் செய்ததற்கு விளக்கமெல்லாம் அவருக்கு தெரியாது. ரோமர் 1:7. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததும் இப்படித்தான். எப்படி இது ரட்சிப்பாகும் என அவருக்கு விளங்கவில்லை. அவர் இந்த உலகத்திற்கு வந்து என்னத்தை நிரூபித்தார் விளங்கவில்லை. அவர் கூட இருந்த சீஷர்கள் ஓடி போய் விட்டார்கள். சீஷர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவருக்கு கூட இது விளங்க இருக்காது. பிதா சொன்னார் செய்கிறேன், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நடக்க முடியாது. அவர் நல்லவர் என்கிற விசுவாசத்தினால் சொல்கிறபடி அல்லது காண்பிக்கிறபடி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். வந்தார், ஏதோ 10 கதைகளை சொன்னார். அவர் காலத்தில் இருந்த பாரம்பரியங்களை எதிர்த்தார். அவரை பிடித்து சிலுவையில் அறைந்தார்கள். செத்து போய் விட்டார். எதிரிகள் அவரை அழித்து விட்டதாக இன்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் இல்லையா? ஏன் இப்படி? அவர் சொல்கிறார், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான்
இருக்கிறான் என்றார். அவர் செய்ததெல்லாம் எவ்வளவுதான், சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்க வந்தேன், அவ்வளவுதான். அந்த வேலையை மட்டும் நான் உருப்படியாக செய்துவிட்டேன் என்பார். வெளிப்படையாக அது ஒரு தோல்வி. அவர் வாயை கட்டி போட்டு விட்டார்கள். ஆனால் அவர் செய்ய வந்தது எதையோ அவர் செய்துவிட்டார். அது நிறைவேறியது. சிலுவையில் அவரை அறைந்து விட்டார்கள். ஆனால் அவர் தன்னை தேவனுடைய சுதன் என்று நிரூபித்து விட்டார். இதுதான் அவர் சாதித்தது. மனுஷர்களுக்கு அது விளங்கவில்லை. இது எப்படி? மனுஷர்களுக்கு விளங்காதவரை இது தோல்விதானே? இல்லை, தேவன் பார்த்தால் போதும். மனுஷனாக வந்த ஒருவர் தேவ தன்மையுடையவராக வாழ்ந்து முடித்தார். நாம் சாட்சி கொடுக்க வேண்டியது மனுஷர்களுக்கு முன்பாக அல்ல. இயேசுவும் மனுஷர்களுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கவில்லை. அது தேவனுக்கும் தேவ தூதர்களுக்கும் முன்பாக இப்படி இயேசுவின் சிலுவை சாட்சி பிசாசை தோற்கடித்தது. எப்படி? அந்த சிலுவை அவருடைய கீழ்ப்படிதலை காண்பிக்கிறது. அதனால் பிசாசு தோற்றான். மனுஷர்களுக்கு முன்பாக அவர் ஒரு தோல்வி. ஆனால் பிசாசுக்கு முன்பாக அவருடைய ஊழியம் ஒரு ஜெயம், அவருடைய ஜீவியம் ஒரு ஜெயம். அவர் தேவ தன்மையுள்ளவராக நிரூபிக்கப்பட்டார். அவர் உயிரோடு எழும்போது தன்னுடைய சீஷர்களுக்கு மாத்திரம் தன்னை காண்பித்தார். அவரை சிலுவையில் அறிந்தவர்களுக்கோ அதை செய்யவில்லை. காண்பித்திருந்தால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா? அது தேவ சித்தம் அல்ல. அவரை புறக்கணித்தவர்களை அவர் புறக்கணிக்கிறார். நமக்கும் இது பொருந்தும். இதனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நம் சாட்சி மனுஷர்களுக்கு முன்பாக இல்லை. நம்முடைய சாட்சி மனுஷர்களுக்கு முன்பாக தோல்வியாக இருக்கும். தேவனுக்கும் பிசாசுக்கும் முன்பாக ஜெயமாக இருக்கும். நாம் நிரூபிக்க வேண்டும். தேவ தன்மையை பிசாசுக்கு நிரூபிக்க வேண்டும். அவன் சிறந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டர். மாம்சத்தன்மை உடைய எவனையும் அவன் தன்னுடையவன் என்று அபகரித்து கொண்டு சென்று விடுவான். வாதாடி பிழுங்கி கொண்டு சென்று விடுவான். யோபு விஷயம் சிறந்த உதாரணம். தேவன் என்ன சொன்னாலும் அடங்கி போகிறானா இல்லையா என்பதை பிசாசினால் பார்க்க முடியும், மனுஷனால் பார்க்க முடியாது. இயேசுவின் வாழ்க்கையை நாம் முழுமையாக பார்க்கவில்லை. ஆனால் தேவனுக்கு முன் அது நிரூபிக்கப்பட்டது. மழைத்தோரிலிருந்து எழுந்தபடியால் அது சாட்சியாகிவிட்டது. அவரை எவ்வளவாக பாடுபடுத்தினாலும் அவரிடமிருந்து அந்த தேவத்தன்மையை எடுத்துவிட முடியாது. அதனால் அவரால் செம்மையாக அடங்கி நடக்க முடிந்தது. மாம்சமான யோபினால் முடியவில்லை. இப்போது நாம் பெற்ற பரிசுத்த ஆவி எவ்வளவு பெரிது என நீங்கள் காண முடிகிறதா? மேலும் நாம் ரட்சிக்கப்படுவது மிக பெரிய போராட்டம் நிறைந்தது என்பதும் புரியும். அப்போஸ்தலர் வாழ்க்கையும் இப்படித்தான் இருந்தது. இதை நன்கு நாம் அறிவோம். சுக வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டதாக எண்ணுவதைப் போல சிறந்த மடத்தனம் வேறில்லை. பரிசுத்த ஆவி என்று சொல்வது ஒரு விதை. இந்த விதைக்கு செடியின் உருவம் இருக்காது. இதற்குரிய உருவம் வேறு. அதிலிருந்து புறப்படுகிற மரத்தின் உருவம் வேறு. நாம் பரிசுத்த ஆவியை பெறும் ஆரம்பத்தில் உடலில் குதிக்கலாம். ஆனால் அதன் பின் குதிப்பது முடியாது. அது போய் இந்த விதை தேவ தன்மையை நம் விசுவாசத்தை கொண்டு நம்மிடம் உண்டாக்குகிறது. இதற்கு நாளாகும். அந்த விதை வளர்ந்து மரமாக நாளாகிறது அல்லவா? சரியான விசுவாசம் இல்லாவிட்டால் இதை நிகழ்வது இல்லை. இதை உண்டாக்காவிட்டால் இந்த விதை தனித்திருக்கிறது. தாளந்தை மண்ணில் புதைத்தவன் பயனடையவில்லை. அதை கொண்டு வியாபாரம் பண்ணினவன் தான் அதை போல வேறு தாளந்தை லாபமாக அடைந்து விடுகிறான். கிறிஸ்துவை போன்ற நிரூபிக்கப்பட்ட வாழ்க்கைதான் அது. நாம் இந்த லாப தாளந்தை அடைவே சகலவித வேதனை நெருக்குகின்றன, ஆலோசனைகளும் நெருக்குகின்றன. செவிட்டு வீரியன் பாம்பாய் நாம் இருக்கிறோமே, என்ன செய்ய? மிக அபூர்வமாக ஒரு சிலரே இந்த நிரூபிக்கப்பட்ட கீழ்ப்படுதலை பெற்று மகிமை அடைகிறார்கள். மற்றவர்களுக்கு இது வெறும் பயனற்ற விதையாகவே இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவன் எப்போதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கலாம். தூங்கும் போதும் விளையாடும் போதும் பலவித பிரச்சனைகளில் சிக்கி சிந்திக்கும் போதும் எப்போதும் அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்க முடியும். ஜெபித்தால் தான் வரும் என்பது பொய். இந்த பரிசுத்த ஆவி எந்த வினாடியும் நம்மை தேவத்தன்மை உடையவர்களாக காப்பாற்றும். இதுதான் நம் தேவை. இதற்காகத்தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. முட்டி போட்டால் தான் பரிசுத்த ஆவியால் நிறைகிறோம். எழுந்துவிட்டால் மாம்சத்தின்படி வாழ்கிறோம். விசுவாசம் இல்லாததால் இந்நிலை. ஆவியில் நிறைந்திருக்க நமக்கு தெரியவில்லை. அதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை, நாம் விசுவாசத்தினால் நிறைந்திருந்தால் போதும். எப்படி விசுவாசத்தினால் நிறைவது என்கிறீர்களா? ரோமர் 6:6 விசுவாசியுங்கள். தெரியவில்லையா? அவரிடம் விசுவாசத்தை கேளுங்கள். தேவையானது இது ஒன்றே. நாம் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அதில் சந்தேகமில்லை. பிரதரன் மிஷன்காரர்கள் சொல்வது போல வசனத்தை விசுவாசிப்பதனாலும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளலாம். பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்வது போல பரிசுத்தாவியை பெறுவது ஒரு அனுபவமாகவும் இருக்கலாம். ஆனால் இதற்கு அந்நிய பாஷை தான் அதற்கு அடையாளம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பல வரங்களில் அந்நிய பாஷை ஒரு வரம், அவ்வளவுதான். அந்நிய பாஷை தான் பரிசுத்தாவை பெற்றதற்கு அடையாளம் என்பது அவளுடைய சுயமான விளக்கம். உடான்ஸ். கேட்கிறவன் கோமாளி என்றால் கழுதையும் கார் ஓட்டுமாம்.
தேவையின் அடிப்படையில் பரிசுத்தாவியை உபயோகிக்க முடியும். சபையில் பேசப்படுகிறதெல்லாம் என்னவென்று கேட்கிறீர்களா? பொய்தான். அதனால் யாருக்கு பிரயோஜனம்? பக்தி பெருமை உள்ளவர்களுக்காகவே சபைகளில் அந்நிய பாஷை பேசப்படுகிறது. இதுதான் உண்மை. அந்நிய பாஷை நாம் நினைக்கும் போதெல்லாம் பேச முடியாது. அந்நிய பாஷை தாரும் என நாம் கேட்பதினால் அவர் அதை தருகிறார். அவர் விரும்புகிற வரத்தை தாரும் என்று கேட்டால் அதன்படி அவர் தருவார். எல்லாவித வரங்களும் நாம் எல்லோரிடமும் அப்போது விளங்கும். இதை தவிர்த்து அந்நிய பாஷை மட்டும் கேட்க சொல்லித் தருவது மடத்தனம். ஏனெனில் அந்நிய பாஷை வரம் பெற்றவனுக்கு மட்டுமே பயன் தரும், மற்றவனுக்கு அதனால் பயனில்லை. அவரிடத்தில் பலவித வரங்கள் இருக்கிறது. உமக்கு சித்தமான வரத்தை தாரும் என வேண்டிக் கொள்வோமானால் எல்லாவித வரங்களும் சூழ்நிலை தக்கவாறு நம்மிடம் வெளிப்படும். அது தேவையின் அடிப்படையில் நம்மிடம் வெளிப்படும். அது தீர்க்க தரிசன வரமாக, அற்புதம் செய்யும் வரமாக, விசுவாச வரமாக, ஞான வரமாக கூட இருக்கலாம். வரங்கள் நம் இஷ்டப்படி கொடுக்கப்படாமல் அவர் இஷ்டப்படி கொடுக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நமக்கு இதுதான் வேண்டும் என கேட்பதினால் அது மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. வண்டி வண்டியாய் பணம் இருந்தாலும் காய்ந்த சுண்டைக்காய் தான் தித்திக்கும் என்பார்களாம். நாம் சுயமாய் செய்கிற எல்லாம் தேவ சித்தத்தை எதிர்த்து நிற்கிறது, தேவ திட்டத்தை உடைத்து போடுகிறது. அந்த குழந்தை அழகான சித்திரத்தை மிதித்து அழிப்பது போல இது இருக்கிறது. நாம் எதையுமே அவர் சித்தத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும். நான் அனுபவத்தின்படி பரிசுத்தாவியை பெறவில்லை, நான் பரிசுத்தாவி பெற்றதாக வசனத்தை விசுவாசிக்கிறேன் என்கிறீர்களா? நல்லது, பாராட்டுக்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியை தரும் நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று நாம் நிரூபிக்கப்பட்டு தகுதி அடைய வேண்டும். அப்போதுதான் ரட்சிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் பெறுகிற பரிசுத்தாவி உங்களுக்கு உதவியாக இருப்பார். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றது விசுவாசத்தினாலேயோ அனுபவத்தினாலேயோ இருக்கட்டும், அது முக்கியமில்லை. தேவ தன்மையுடையவர்களாக வாழ தேடும்போது தேற்றவாளனாக அவர் உங்களோடு இருப்பார். தேவனுடைய சுதன் என்று நிரூபிக்க ஒத்தாசை கொடுப்பார். இல்லாவிட்டால் இருக்க மாட்டார். யானைக்கால் நோய்க்கு வெள்ளி கொலுசு ஏன்? தேவ தன்மை உடையவன்தான் தேவ பிள்ளை, அவனே தேவசுதன். அவருடைய பலம் நம் மாம்சத்தை அழிக்க போதுமானது. அவர் நம்மிடம் தேவத்தன்மையை உற்பத்தி பண்ணுகிறவர், மனுஷ தன்மையை நம்மிடமிருந்து உடைத்து போடுகிறவர், தேவ வசனத்தை நம்மிடம் நிறைவேற்றுகிறவர். இதைத்தான் ஒத்தாசை என்று வேதம் அழைக்கிறது. இதற்கு நாம் பல வகையில் கஷ்டப்பட வேண்டும், நல்லது. நொறுக்கப்பட வேண்டும், நல்லது. சிலுவையை சுமக்க வேண்டும், நல்லது. அதற்கு இடம் கொடுப்போம். பாடு சகிக்க அவர் நம்மிடம் நமக்குள் இருந்தால் அது முடியும். சுட்டப்பின் தான் அது செங்கல். அச்சில் அறுத்தாலும் சுடுவதற்கு முன் அது களிமண் தான். நம்மை தேவ பிள்ளை என்று நிரூபிக்க அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் நிரூபிக்கப்பட்டோமானால் ரட்சிக்கப்பட்டோம், நிரூபிக்கப்படவில்லை என்றால் ரட்சிக்கப்படவில்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராஜா வேஷம் போட்டவனெல்லாம் ராஜாவாக முடியாது. நாம் பெற்றிருக்கிற சுவிசேஷம் ஒன்று ரட்சிப்பை நமக்கு தரும் அல்லது ஆக்கினியை தரும். மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ்ந்தோமானால் ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனால் பரிசுத்தாவி பெற்று மாம்சத்தின்படி வாழ்ந்தால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆடு அசுத்தத்தை விரும்பாது. மாம்சத்தின்படி யோபை போல யோக்கியமாக வாழ்ந்தாலும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் தப்ப முடியாது. அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தபாவாக முடியும். நீதி நிரூபிக்கப்பட வேண்டும். மனுஷருக்கு முன் அல்ல, தேவனுக்கு முன். அது ஆவியின்படி வாழ்ந்தால்தான் முடியும். மாம்சத்தின்படி வாழ்ந்தால் நாம் நிரூபிக்கப்பட முடியாது. இதனால் தான் மாம்சத்தின்படி வாழ்ந்தால் சாகவே சாவோம் என்கிறார் ரோமர் 8:13. சுட்டப்பின் தான் அது செங்கல். பரிசுத்த ஆவி பெற்றால் மட்டும் போதாது, நாம் அனுதினமும் அவர் சிலுவையை சுமக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:11. சுவிசேஷம் நம்மை இரண்டாக பிரிக்கிறது. ஆவியின்படி வாழ்கிறவர்கள் என்றும் மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் என்றும், ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்றும், ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளானவர்கள் என்றும். இதன்படி முடிவு வருகிறது. சோதனை நிரூபிக்கப்படும்படி தேடினால் ஆவியின்படி வாழலாம். தாகமில்லாததால் தேன்குட்டையே நாம் மிதிக்கிறோம். இந்த தகுதியை அடையாமல் இந்த பரிசுத்தாவியை ஒரு வேடிக்கை பொருளாக நினைத்து வீணாக்குகிறவன் அதனாலேயே நாசமாகிறான். பரிசுத்தாவி பெற்றும் மாம்சத்தின்படி வாழ்வதால் இரட்டத்தனை ஆக்கினைதான் உண்டாகிறது. அல்லது தேவ அறிவை கொண்டு வாக்குவாதம் பண்ணி நான் பரிசுத்தாவி பெற்றுவிட்டேன் என்று பேசி ஜெயிக்க பார்க்கிறவர்களுக்கு அதுவே ஆக்கினை தீர்ப்பாக முடிகிறது. இரட்டத்தனை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எப்படி தப்பலாம்?
அவர்கள் வேத அறிவு அதற்கு சொல்லித்தராது. ஏட்டு சுரக்காய் கருவுக்கு உதவாது. சத்தியத்தை பெற்ற பின் நாம் பாவியாக வாழ்வது ஆக்கினைதான். இதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அக்கறை புல்தான் பச்சை என்று முட்டாள் குதிரை கொடுத்த புல்லை புசிக்காமல் பசியாய் இருந்ததாம். இவ்வளவு பெரிய சுசேஷத்தை கொடுத்தும் நாம் அதை சுதந்திரிக்கவில்லை. கடன் தொல்லை தீர வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும் என்று தேவைக்காக அவரை தேடுகிறோம். அவர் கோமாளி அல்ல. நாம் அவரை ஏமாற்றுவதற்கு முன் அவர் நம்மை ஏமாற்றுகிறார். ஞானியை அவன் ஞானத்தை கொண்டே அழிக்கிற தேவன் அவர். நியாயத்தீர்ப்புக்கு முன் ஜெயம் கொடுக்காத சபை உபதேசம் வேத அறிவு செல்லாது. அவர் கொடுத்த சுவிசேஷம் ரட்சிப்பாக இருக்கட்டும், நமக்கு அதுவே நியாயத்தீர்ப்பாக ஆகிவிடக்கூடாது. பாழாக்கும் அருவருப்பு. தற்கால நிலவரப்படி நமக்கு கிறிஸ்துவிடம் வர தெரிந்திருக்கிறது. கிறிஸ்துவிடம் பிறரை அழைக்கிறோம். இதில் கபடமில்லை. ஆனால் நமக்கு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க தெரியவில்லை. எந்த சபை உபதேசத்திலும் இது இல்லை. இன்றைய நிலவரம் இதுதான். பைபிள் காலேஜ் போய் இதை எல்லாம் படிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு இவை எல்லாம் பைத்தியக்காரத்தனமாக தெரியும். கால்பந்தை விளையாட தெரிந்தவன்தான் மற்றவனுக்கு அதை நுணுக்கத்தை சொல்லி போதிக்க முடியும். வேடிக்கை பார்ப்பவனுக்கு அவை புரியாது. அவனுக்கு அவர்களுடைய பயிற்சி யுத்திகள் பைத்தியக்காரத்தனமாக தானே தோன்றும். ஆவியின்படி நடக்க தெரியாதவர்கள் சபையை நடத்துவது கால்பந்தாட்டத்தை வேடிக்கை பார்த்துவிட்டு கோச் வேலைக்கு வருவது போல. பாழாக்கும் அருவருப்பு இதுதான். அவர்களால் பைபிள் சொல்லித்தர முடியும், ஜெயிக்கும் வழியை சொல்லித்தர முடியாது. அவை மிக நுணுக்கமானது. அவை ஆவிக்கேற்றபடி ஆராய்ந்து நிதானிக்கிறபடியால் அவைகளை அவன் அறிய மாட்டான். தனக்குள் இருக்கிற கிறிஸ்துவை அறியாதவன் பிறனுக்குள் கிறிஸ்துவை எப்படி உருவாக்க முடியும்? இதன் காரணமாக பலவித போதனைகள் பிரிவினைகள் ஏற்பட்டு இருக்கின்றன. யானை வாளுக்கு குஞ்சம் கட்டுவது போல இவை இருக்கிறது இல்லையா? சோதனையில் நிரூபிக்கப்படாத ஒருவன் மற்றவனை எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? நமக்கு கிறிஸ்துவினால் பிழைக்க சொல்லித்தராமல் மாய்மாலம் பண்ணவே சொல்லித் தருகிறார்கள். பாழாக்கம் அருவருப்பு இது அல்லவா? விசுவாசத்தினால் கீழ்ப்படிதே அவர்கள் யாரும் அறியவில்லை. ஜெயிக்க சொல்லித்தராத சபை போதனைகளால் அவர்களும் பாழாவதோடு மற்றவர்களையும் பாழாக்குகிறார்கள். பாழாக்கம் அருவருப்பு இன்றைய சகல சபைகளும் போதனைகளாக இருக்கின்றன. நாம் அதற்காக வைராக்கியம் பாராட்டக்கூடாது. எனக்கு சத்தியம் தெரிந்துவிட்டது என்று பாகால்கள் முன் முழங்கால் படி இடாத 7000 பேரை மீதியாக தேவன் தனக்காக வைத்திருக்கிறார். எந்த சபை போதனைகளிலும் ஆவியின்படி நடப்பது எப்படி என்று இல்லை என்கிறேனே தவிர ஆவியின்படி நடக்கிற தனிப்பட்ட மனுஷர்கள் இன்றும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இன்றும் இப்படிப்பட்டவர்களை தேவன் எங்கோ வைத்திருக்கிறார். அவர்களை நாம் பின்பற்றலாம். அடிமை போல பிதாவின் சித்தம் செய்வதில் ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர்களிடம் காணலாம். பிடிக்கிறவன் பேட்டை பிடித்தால் பந்தெல்லாம் பவுண்டரியை தாண்டும். இந்த தகுதி அடைந்தோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இந்த உண்மையை நாம் ஜீர்ணித்துத்தான் ஆக வேண்டும். புரிந்து கொண்டு ஒத்துக்கொள்வோம். இப்போது அதை மட்டும் தேடுவோம். கண்டுபிடித்த பின் மற்றவர்களும் அதை அடைய வழிகாட்டலாம். பல சபைகளை நிறுவிய பவுல் இதை மட்டும்தான் தேட வேண்டும் என பிலிப்பியருக்கு எழுதுகிறார். பிலிப்பியர் 3:15. எதற்காக? நாம் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை உடையவளாய் இராமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவளாய் இருக்க வேண்டும் என்று. அதற்காகத்தான். அதற்காக சிலுவையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அவருக்கு ஒப்பான மரணத்தையும் தேடி எப்படியாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் பங்கடைய வேண்டும் என்று தேடுகிறான். அதற்கான தகுதி அடைய வேண்டும் என்று தேடுகிறார். பிலிப்பியர் 3:9-10. நம் கவனம் சிதறி இருக்கிறது. நாம் ஆத்துமாக்களை தேட வேண்டும், இன்னும் சபைகளை கட்ட வேண்டும் என்று தீவிரிக்கிறோம். முகமே கழுவாத மூதேவி கொண்டையிலே 3/4 முழம் மல்லிகை பூவாம். பல வகையில் வரங்களை உபயோகித்து இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும் என நினைக்கிறோம். அவர் என்ன உன்னிடத்தில் வந்து கேட்டாரா? யானை எர்றான் என்று சொன்னால் பூனை குர்றான் என்றா சொல்லும்? நீ எதையும் செய்ய வேண்டும் என்று தேடாதே. உன்னை நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள் அவர் வழிநடத்த இடம் கொடு.